எங்கள் தலைவர் கலைஞர் எங்களுக்கு முக்கியமான ஒரு கருத்து சொன்னார். சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், எங்களுடைய கழக தலைவர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறவர், ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு முக்கிய ஒரு கொள்கை தத்துவம் சொன்னார். வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படும் அரசாங்கம், டிரான்ஸ்பேரண்ட் கவர்மெண்ட். அந்த வெளிப்படைத்தன்மை பல வகையில் அரசாங்கத்துக்கு அழகு. ஒன்று, மக்களுக்காக நடக்கிற ஜனநாயக நாட்டில் இருக்கிற அரசாங்கம் மக்களுடன் தொடர்ந்து தகவல் பரிமாறி அவங்களுடைய கருத்து கேட்கறது ஒரு கடமை. இரண்டாவது, எந்த அளவுக்கு தெளிவும் வெளிச்சமும் ஒரு செயலில், ஒரு திட்டத்தில், ஒரு அரசாங்கத்தின் மேல் படுதோ அந்த அளவுக்கு சுத்தப்படுத்தப்படும். ஆங்கிலத்தில் சொல்வோம், சன்லைட் இஸ் தி பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். வெளிச்சம் வர வர சீர்திருத்தம் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை பல முறை கூறியிருக்கிறோம். குறிப்பாக ஆகஸ்ட் 13ஆம் தேதி திருத்தப்பட்ட வரவு செலவு திட்டம் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கும் போது சில கருத்துக்களை, சில முயற்சிகளை முன்வைத்தோம். அதில் 5 முக்கிய பங்கு இன் ரிஃபார்ம்ஸில் நம்ம சொன்னோம். இம்ப்ரூவிங் சென்டர் ஸ்டேட் ஃபிஸ்கல் ரிலேஷன்ஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, அதாவது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இருக்கிற உறவை சிறப்பிக்கிறது, தகவல், வரி, ஜிஎஸ்டி உட்பட்டு. இரண்டாவது, இன்க்ரீசிங் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி, செயல்திறனையும் தணிக்கை மற்றும் தட்டி கேட்கிற ஒரு சக்தியையும் அரசாங்கத்துக்குள் அதிகரிக்கிறது. மூன்றாவது, டேட்டா சென்ட்ரிக் கவர்னன்ஸ். நாலாவது, அரசாங்கத்துடைய, அதாவது மக்களுடைய அரசாங்கத்துடைய சொத்தையும் ரிஸ்க் இடர் மேலாண்மையும் சிறப்பிக்கிறது. இறுதியாக சட்டமன்றத்துடைய திறனையும் செயல்பாட்டையும் உட்கட்டமைப்பையும் சிறப்பிக்கிறது. இந்த அடிப்படையில் முக்கியமாக இதுவரைக்கும் 2 முயற்சிகளின் ஒரு பலன்களை கூற விரும்புகிறேன் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில். முதல்ல ஒன்று சொல்லியிருந்தோம், நிறைய இடங்களில் செலவு பண்ணப்பட்ட அப்படின்னு கணக்கில் காமிக்கும். ஸோ மனிஸ் தட் ஹவ் பீன் ஷோன் அஸ் ஸ்பென்ட் இன் த அக்கவுண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆர் ஆக்சுவலி ரிசைடிங் இன் சம் அதர் அக்கவுண்ட்ஸ். அரசாங்கத்துடைய நிதித்துறையுடைய கண்காணிப்பில் இல்லாமல் பல்வேறு இடங்களில் அந்த நிதி இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பதாக பல ஆண்டுகளில் தணிக்கை குழுவின் அறிக்கைகள், அதாவது இது ஆக்சுவலாக தணிக்கை குழு கணக்கு குழு, சிஏஜிக்கு அடியில் 2 குழு நடக்குது. ஒன்று அக்கௌண்டன்ட் ஜெனரல், ஒன்று ஆடிட்டர் ஜெனரல். ஸோ கணக்கு குழுவோடைய ஆண்டுதோறும் வர்ற 15, 16, 16, 17, 17, 18 இந்த மாதிரி ஆண்டுதோறும் வர்ற கணக்குகளிலும் அதற்கு பிறகு வர்ற தணிக்கை அறிக்கைகளும் இந்த மாதிரி பணம் பல இடங்களில் உறங்கி இருக்கிறது, செலவு பண்ணாமல். இல்லை, எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல என்ன நடந்துச்சு, இங்கேருந்து மாற்றப்பட்டது, அது செலவு பண்ணப்பட்டதா இல்லையா, முறையாகவா இல்லையா என்று பல ஆண்டுகள் இந்த மாதிரி அறிக்கையில் பார்த்ததுனால் ஒரு சிறப்பு முயற்சி, கிரியேட் அ ஸ்பெஷல் டீம் வித் த சீனியர் ஆஃபீஸர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இங்கே என் கூட இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மரியாதைக்குரிய கூடுதல் தலைமை செயலர், நிதி செயலர் திரு கிருஷ்ணன் அவர்களும், இங்கே இந்த சிறப்பு குழுவுக்கு தலைவராக இருக்கிற ஸ்பெஷல் செக்ரட்டரி ரீட்டா அவர்களும் இங்கே கூட இருக்கிறார்கள், இந்த பணியில் ஈடுபட்டவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு டீமை ஆர்கனைஸ் பண்ணி இதில் போய் என்னென்ன நிதி எங்கெங்கே இருக்குது, எதெல்லாம் திருப்பி பெறலாம் அரசாங்கம், ஏன்னா அந்த திட்டம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் செயல்படுத்த முடியாது, இந்த மாதிரி இடங்களில் கண்டுபிடிக்கலாம்னு டியூவல் ட்ராக், ஒரு புறம் அரசாங்கம் துறைகளில் இருந்தும் இன்னொரு புறம் வங்கிகளில் இருந்தும் இந்த தகவலை தீட்டி, இதனால் இதுவரைக்கும் செலவு பண்ணப்படாத, செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாத நிதிகளையும் திருப்பி பெறப்பெற்று பாக்கி நிதிகளை அவசரமாக கவனத்துடன் என்ன எண்ணத்துக்காக வழங்கப்பட்டதோ நிஜமாகவே அந்த செயல்பாடு நடந்து அதனால் மக்களுக்கு பலன் கிடைக்கணும். அதே சமயம் அரசாங்கத்துக்கு செலவு பண்ண அதிகாரம் இல்லாத நிதிகள் திரும்பி பெற வேண்டும்
என்ற சூழ்நிலையை ஆராய்ச்சி பண்ணி எடுப்போம் என்று. அதில் முதல் கட்டமாக இன்றைக்கு நாம் கூற வேண்டியது சுமார் 2000 கோடி ரூபாய், அதாவது 2000 கோடி ரூபாய் ஏற்கனவே கணக்கில் செலவுப்பட்டதாக இதுவரைக்கும் நாங்கள் நினைத்தது திருப்பி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருந்து அது திருப்பி வந்துகிட்டு இருக்கு தினம். இது முதல் கட்டம். இதுவரைக்கும் எங்களுக்கு வந்திருக்கிற தகவல் 2 வகையில் எங்களுக்கு இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு உருவாகிறது. இன்னும் இதில் பலன் கிடைக்கும். முதல், அரசாங்க துறைகளிலிருந்து வர தகவலும் வங்கிகளிலிருந்து வரும் தகவலுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. அதனால ஏற்கனவே சிஸ்டத்தில் இன்னும் நிறைய குழப்பம் இருக்கு. இது திருத்தினால் பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வருது. இரண்டாவது, எண்ணிக்கை, ஆக்சுவல் நம்பர்ஸை பார்த்தா இன்னும் எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னும் நல்ல விளைவுகள் எதிர்காலத்தில் வரும். இரண்டாவது முக்கியமான நான் கூற வேண்டியது, இந்த டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு தகவல்களை தீட்டி, அரசாங்கத்திடம் இருக்கிற தகவல்களை தீட்டி ஒன்றிணைத்து இன்டகிரேட் அண்ட் கிராஸ் ரெஃபரன்ஸ், ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இருக்கா இல்லை ஒத்துமையாக இருக்கா அப்படின்னு கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இதனால் பல திட்டங்களை பல வியூகங்களை சிறப்பிக்கலாம் என்ற ஒரு முயற்சி ஆரம்பித்தோம். அது முதலமைச்சர் அவர்கள் பல முறை பல சட்டமன்ற விவாதங்களில் குறிப்பாக பேசியிருக்கிறார். மற்றும் மாண்பு அமைச்சர்கள், துறை அமைச்சர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். இதில் சில உதாரணங்களை மட்டும் இன்னைக்கு காமிச்சிருக்கிறோம். அந்த டேட்டா இன்டகிரேஷன் அண்ட் பியூரிட்டி ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு சிறப்பாக பலன் கொடுத்திருக்கு, ஒரு 4 உதாரணம் சொல்றேன். முதல் உதாரணம், அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் இருந்த குளறுபடிகள் எல்லாம் நிறைய தெரிய வந்து ஏற்கனவே ஒத்தி வைக்கப்படாத கடன்களை சீர்திருத்தி எதெல்லாம் தகுதி இல்லை என்று கண்டுபிடிச்சு பிடிச்சதனால் அரசாங்கத்துக்கு மக்களுக்கு ஒரு பெரிய சேமிப்பு வந்தது. இரண்டாவது, பலர் கூறியிருக்கிறது போல் நகைக்கடன் தள்ளுபடியில் அந்த ஆய்வில் பல தவறுகள் தெரிய வந்து அதனால் ஒரு கணிசமான தொகை அந்த தவறான கடன் பெற்றவர்களுக்கு, தவறான தகவல் வைத்து கடன் பெற்றவர்களுக்கு, இன்னும் உதாரணம் சொல்றேன் நீங்க கேட்கும்போது, அதை இழப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிறுத்தி வைத்தது. அதுவும் மக்களுக்கு பெரிய பலன் அளித்திருக்கு. அதே மாதிரி சிவில் ரெஜிஸ்டர், அதாவது பிறப்பு, இறப்பு, கல்யாணம் இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிற ஏடு, இந்த ரெஜிஸ்டர், இதை வச்சு கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணும்போது தெரிய வருது சிலர் இல்லை பலர் மறைந்தவர்கள் பெயரில் இன்னும் ஓஏபி சென்று கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி பலர் மறைந்தவர்கள் பெயரில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் இதுவரைக்கும் அரசாங்கத்திடம் தகவல் இல்லை. இதனால் எங்களுக்கு 2 வகையில் நன்மை தெரிகிறது. ஒன்று, தவறான இடங்களில் நிதியை வீணாக செலவு பண்ணக்கூடாது, நியாயத்திற்கு ஏற்ப. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லோருக்கும் எல்லாம், சமூக நீதிக்கும் பொருளாதார நியாயத்துக்கும் ஏற்ப, பொருளாதார நியாயத்துக்கு ஏற்ப தவறுனவர்களுக்கு பணம் போகக்கூடாது, இல்லை அரிசி போகக்கூடாது, இதையெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் அந்த சேமிப்பு அரசாங்கத்துக்கு பெரிய வேற செலவுக்காக நாங்கள் எடுக்காமல் இன்னும் தகுதியானவர்கள் எங்கெல்லாம் இருக்கார்கள் என்று கண்டுபிடிச்சு அவங்களுக்கு போய் செலுத்துறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. செயல்படுத்தி காட்டிட்டு இருக்கோம். எங்க உலக ஆலோசகர்கள் கொடுத்த அறிவுரையின்படி முதலமைச்சர் ஒரு உத்தரவிட்டார். உடனடியாக முதியோர் பென்ஷன் எண்ணிக்கையை 10% அதிகரிக்கணும். ஏன்னா நிறைய தகுதி உள்ளவர்கள் இன்றைக்கு பெறாமல் இருக்கிறார்கள் என்று தகவல் வருது என்று முதலமைச்சர் கொடுத்த ஒரு கட்டளையின் அடிப்படையில் அதை அதிகரித்தோம். இன்றைக்கு பார்த்தா இந்த தவறெல்லாம் நிறுத்துவதனால் அந்த மொத்த செலவு ஓரளவுக்கு குறையும், கூடுதல் செலவு குறையும் என்ற நம்பிக்கை இருக்கு. ஆனால் இந்த தொகையுடைய
கணிசம் மாத்திரம் நான் என்னன்னு காமிச்சிடுறேன், ஒரு சுட்டி காட்டுறேன். நம்ம பெட்ரோல் 3 ரூபா குறைச்சோம். 2.6 கோடி மக்கள் 2 சக்கர வாகனங்கள் வச்சிருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு 3 ரூபா மாநில மதிப்பு கூட்டு வரி விஏடியை குறைத்தால் பலன் கிடைக்கும் என்று எண்ணத்தில் முதலமைச்சர் குறைக்க சொன்னார். அப்போ நாங்கள் கணிப்பு போட்டோம். இதனால் சுமார் 1150 கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபா ஆண்டுக்கு இழப்பு வரும். அதே போல் இல்லம் தேடும் கல்வி திருப்பி உலக பொருளாதார ஆலோசகருடைய வலியுறுத்தல் திருப்பி சொல்லி சிறப்பிச்சு அதில் 200 கோடி ரூபா முதல் கட்டமாக செலவு பண்ணுறதாக திட்டமிட்டு அது இப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அப்போ 1200 சேர்த்து வச்சா 1400 கோடி. இன்னைக்கே நான் சொல்றேன் 2000 கோடி திருப்பி பெறப்பட்டிருக்கு. இன்னும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இதை இன்னும் நீடித்தால் சிறப்பாக கிடைக்கும். அதனால் அடுத்த மார்ச் 31 வரைக்கும் இந்த குழுவின் செயல்பாட்டை ஒரு இன்டர்னல் ஆர்டர்னால் நீடிச்சிருக்கிறோம். கடைசியாக நான் சொல்ல வர்றது, இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கும் போது இது திருப்பி நடக்கக்கூடாது என்ற வகையில் ஒரு மாற்றம் கொண்டு வருவது முக்கியம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டிலிருந்து இன்னுமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக திட்டத்துக்காக ஒரு ஒரு வாரியமோ இல்லை ஒரு துறையோ இல்லை ஒரு எந்த நிர்வாகமோ அரசாங்கத்துக்கு பணம் வாங்குகிற நிர்வாகமோ பட்ஜெட் மீட் பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சம் அக்கௌண்டிங் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதில் நான் ஒரு அறிக்கை நாளைக்கு வெளியிட இருக்கிறேன், ஒரு ஆர்டிக்கல், ஒரு எஸ்ஏ கட்டுரை. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி திருப்பி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கும் வகையில் இந்த வருடம் நிதித்துறையில் அந்த முதலமைச்சரிடம் ஒரு உத்தரவு பெற்று புது விதிமுறையை கொண்டாட போகிறோம். இன்னுமே பட்ஜெட்டை மீட் பண்ணுறதுக்காக அவசரமாக ஏதாவது செலவு ஏதாவது காரணத்துக்காக பணத்தை மாற்றணும் என்றால் நிதித்துறையோட ஒப்புதல் இல்லாமல் பேங்கோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கள் வெப்சைட்டில் பண்ணாமல் அந்த கணக்கு எங்கள் கண்ணில் தினம் இருக்கிற அளவுக்கு பண்ணாமல் மாற்ற முடியாது என்ற ஒரு புது விதிமுறையை கொண்டாந்து இந்த பணம் மேனேஜ்மெண்ட் கேஷ் அட்மினிஸ்ட்ரேஷனை மிகவும் சிறப்பிக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்கு. அது உறுதியாக செயல்படுத்த போகிறோம். ஆனால் எல்லாம் சேர்த்து வச்சு நான் சொல்றதுன்னா, நிறைய இடத்துல விவாதம் கொள்கை அடிப்படையில் மட்டும் இல்லை தத்துவம் அடிப்படையில் மட்டும் விவாதம் நடக்குது. உதாரணத்துக்கு பட்ஜெட் பிரசன்டேஷன் போது ஏன் இதுக்கு கம்மி அதுக்கு கூடுதல் எப்படி இது வந்துச்சு வரலன்னுலாம் சொல்றது, எதிர்பார்க்கக்கூடிய செலவுக்கு திட்டத்தை விவாதிக்கிறோம். ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு அந்த கணக்கை பார்க்கும்போது ரிவைஸ்ட் எஸ்டிமேட், அதாவது 8 மாதம் இல்லை 9 மாதத்தோடைய அடிப்படையை வச்சு இன்னும் எதிர்பார்ப்பு கணிப்பை வச்சு எக்ஸ்பெக்டேஷனை வச்சு பண்ணுறோம். ஃபைனல் அக்கௌண்ட் வருது 2 வருஷம் கழிச்சு வருது. பட்ஜெட் கொடுத்த தேதிக்கும் இறுதி கணக்கு வர தேதிக்கும் 2 வருஷம் கழிச்சு வருது. இப்போ இன்னைக்கு நான் காமிச்சிருக்க தகவலில் தெரிஞ்சுக்கலாம், இறுதி கணக்கும் இறுதியே இல்லை. எங்களுக்கு அரசாங்கத்துக்கு பழைய காலத்தில் தெரிஞ்ச இறுதியை தவிர நீங்கள் இறுதியாக செலவு பண்ணப்பட்டதுன்னு நீங்கள் வச்சிருக்க கணக்கு ஆக்சுவலாக வேற ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல இருக்க முடியும். இதனால் நான் கூற வேண்டியது, எந்த அளவுக்கு கொள்கை தத்துவம் இந்த விவாதம்லாம் முக்கியமோ, வெளிப்பாடு ரிசல்ட்ஸ் விளைவுகள் முடிவுகள் இந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்திலும் நம்ம பிரஸ்லையும் கவனம் செலுத்துவதில்லை என்று ஒரு ஒரு உண்மை தெரிய வருகிறது. ஏன்னா இத்தனை ரிப்போர்ட் இருக்கு. இந்த ரிப்போர்ட்ல எத்தனையோ உதாரணம் சொல்றாங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 2015-16 அந்த வெள்ளம் வந்தபோது NDRF தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்தும் SDRF ரெண்டிலும் இருந்து சேர்ந்து கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய் அரசாங்கம் நிதித்துறை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் கண்காணிப்பில் இருக்கிற நிதியிலிருந்து எடுக்கப்பட்டு டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர்ஸ், அதாவது அவங்களுக்கு எடுத்து செலுத்துகிற உரிமை இருக்கிற அதிகாரிகளால் அவங்க பெயரில் இருக்கிற சேமிப்பு கணக்கில் மாற்றி வைத்து விட்டார்கள். அது நிஜமாவே செலவாச்சா இல்லையா, என்னைக்கு எப்போ என்றதெல்லாம் இந்த தகவல்லாம் திருப்பி வரமாட்டேங்குது CAG ஆஃபீஸ்க்கு அப்படின்னு ஒரு பத்தி எழுதியிருக்கிறார்கள்.
இது பொது வேளையில், அதாவது இட்ஸ் பீன் இன் த பப்ளிக் டொமைன், ஆல் தீஸ் ரிப்போர்ட்ஸ் ஃபார் 4, 5, 6, 2, 3 years. ஸோ திஸ் இஸ் நாட் சீக்ரெட், திஸ் இஸ் பப்ளிக். பொது வழியில் இருந்த தகவல் வைத்து செயல்பாடு இதுவரைக்கும் நடக்கவில்லை. எங்கள் முதலமைச்சருடைய அடையாளமே அந்த உழைப்பு 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 என்றதனால் வரும் விளைவு விளைவு விளைவு, மக்களுக்கு பலன் வந்து சேரணும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் யாரும் எடுத்ததில்லை. இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் இன்றைக்கு நாங்கள் சொல்றது உறுதியாக வெறும் ட்ரெய்லர் தான். இன்னும் முழு படம் நிறைய பாக்கி இருக்கு. அந்த முழு நம்பிக்கையோட இந்த இன்டரிம் ரிசல்ட்ஸ், தற்காலிக முடிவுகளை விளைவுகளை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். அதோடு நான் முடிச்சுக்கிறேன். இது கேள்வி இருந்தால் நான் பதில். மாவட்ட நிர்வாகம் மட்டும் இல்லைங்க, பல வாரியங்களில், பல துறைகளில், பல இடங்களில் இது ஐ வாண்ட் ஒன்லி புட் இட் டு தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். சில சமயம் போர்டில் இருக்கலாம், சில சமயம் துறையில் இருக்கலாம், சில சமயம் வேற இடத்துல இருக்கலாம். டிடிஓ டிராயிங் அண்ட் டிஸ்போசல் ஆஃபீஸர்ஸ் வெவ்வேறு பல 100 பேர் இருக்காங்க. மொத்தமே 38 மாவட்டம் தான் இன்னைக்கு கூட இருக்கு. ஸோ அரசாங்கத்துடைய நிதி பகிர்கிறதில் பல பேருக்கு பங்கு உண்டு. எல்லா இடங்களிலும் இந்த பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் தனிப்பட்ட வகையில் மாவட்டத்தை மாத்திரம் நான் சொல்ல. ஒன்று. ரெண்டாவது, இது உறுதியாக ட்ரெய்லர் தான். எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற தகவல் இதை விட பல மடங்கு இன்னும் தெரிய வேண்டி இருக்கிறது. முக்கியமாக நான் சொல்ற முக்கிய தகவல், அரசாங்கத்திடம் வந்த தகவலும், அதாவது துறை ரீதியாக நாங்கள் எடுத்த சர்வே வந்த தகவலும், வங்கிகளில் வந்த தகவலும் மிகவும் பெரிய வேறுபாடு இருந்தது. அப்ப என்ன அர்த்தம்? அரசாங்கத்துக்கே இன்ஸ்டிடியூஷனல் மெமரி என்றது அவ்வளவா இல்லையா என்ற வருத்தம் வருகிறது. ஏன்னா எல்லா துறையிலும் அதிகாரிகள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள்ல. அதனால பணத்தை மாற்றி வச்ச அதிகாரி அந்த துறையை விட்டுட்டோ அந்த மாவட்டத்தை விட்டுட்டோ போன பிறகு புதுசா வர்ற ஆளுக்கு அது உண்மை தெரியுதா இல்லையா, இருக்குன்னு தெரியுதா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியலை. இங்க சொல்றாங்க 1 ரூபான்னா இங்க சொல்றாங்க 3 ரூபா. அப்ப எங்க எவ்வளவு வேறுபாடு வருது? அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு, இன்னும் நிறைய இதில் கண்டுபிடிக்க தெரிய திருப்பி வாங்குற வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல நான் சொல்றேன், நம்ம நினைக்கிறோம் இவ்வளோ விவாதம் நடக்குது பட்ஜெட் போது, ஏன் இவ்வளோதான் ஒதுக்குனீங்க அவ்வளோதான் ஒதுக்குனீங்க, நிஜமாவே இது சமூக நீதியா என்னமோலாம் கேள்வி வருது. யாராவது 2 வருஷம் கழிச்சு இந்த கணக்கை திருப்பி போய் எடுத்து நீங்க சொன்னீங்களே 1000 கோடி பண்றீங்கன்னு, நிஜமாவே 1000 கோடி பண்ணீங்களான்னு யார் போய் பார்க்குறேன்? அதுவும் பார்க்கறது இல்லை. அது பார்த்தாலும் அந்த கணக்கில் 800 900 சொல்லியிருந்தா அது நிஜமாவே செலவு பண்ணப்பட்டதா இல்லை இந்த கணக்குலேருந்து தூக்கி ஏதோ கணக்கில் வச்சதுனால் இன்னும் மக்களுக்கு பயனடையவில்லையா அப்படின்றது. ஸோ ஒரு மெயின் இங்க மூல கருத்து இங்க விளைவுதான் முக்கியம். பாக்கி எல்லாம் கருத்துல அடிப்படையில ஹேஷியத்துல திட்டத்துல என்னென்னமோ பேசணும். யார் போய் கவனிக்கிறா நிஜமாவே என்னதான் நடந்தது? அந்த ஒரு நோக்கமே மாறணும். we have to focus on outcomes, not just design, not just intent, not just ideas. விளைவு செயல்பாட்டில் முடிந்துதா அப்படின்னு தெரியும். உதாரணம் சொல்றீங்களா? அது அந்த கணக்கு எல்லாமும் இந்த கணக்கில் இருக்கு. சில 1000 வங்கி கணக்குகள் ஆய்வில் இருக்கிறது. 1 2 இல்லைங்க, சில 100 இல்லைங்க, சில 1000. அதனால படிப்படியாக என்னென்ன தெரிய வருதோ அதை எப்படி திருத்துறது, எப்படி பயன்படுத்துறது, எப்படி சீர் செய்கிறது என்று முதலமைச்சரிடம் அறிவுரை பெற்று செயல்படுத்துவோம். குறிப்பாக அந்த 339 கணக்கு தனியா நான் கணக்கு சொல்லலை, அதுலயே 339 கணக்கு இருக்கு. ஆனா எங்களுக்கு இருக்கிற இப்ப தகவல் பல 1000 கணக்கு இருக்கு.
நான் அரசியல் பேச விரும்பலை. நான் சொல்றேன், கொஞ்சம் உங்களுக்கு நேரம் இருந்தால் நான் அடிப்படையாக சொல்றேன். இதுல சிஸ்டத்திலேயே பிரச்சனை இருக்கு. ஏன்னா சின்ன ஒரு நிறுவனம் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு பப்ளிக்கு பங்கு விற்கணும் என்றால், பாம்பேலையோ இல்லை இன்னும் சின்ன நாட்டிலையோ, அதோடைய அக்கௌண்டிங் விதிமுறைக்கு பேர் அக்ரூவல் அக்கௌண்டிங். அக்ரூவல் அக்கௌண்டிங்லாம் என்னைக்கு உங்களுக்கு சட்டப்படி இது செலவு பண்ணணுன்ற எண்ணம் வந்துருச்சோ, இல்லை வாங்கணுன்ற உரிமை வந்துருச்சோ, இல்லை கொடுக்கணுன்ற தேவை வந்துருச்சோ, அன்னைக்கே அக்கௌண்ட்ல ஏற்றிடணும். அது என்னைக்கு கேஷ் ஆக்சுவலாக எக்ஸிட் பண்ணுறீங்க வாங்குறீங்கன்றது முக்கியம் இல்லை. இட் இஸ் கால்ட் அக்ரூவல் அக்கௌண்டிங். இதுதான் விதிமுறை உலகத்தில் இருக்க எல்லா பெரிய கம்பெனிஸ்க்கும், பெரிய மார்க்கெட்ஸ்க்கும், எல்லா பப்ளிக் கம்பெனிஸ்க்கும் எல்லாம். ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசாங்கமும் கேஷ் அக்கௌண்டிங்கில் போகிறோம். என்னைக்கு பணம் ஆக்சுவலாக மாறுதோ அன்னைக்கு தான் கணக்கில் போடுறோம். அப்படின்னா இட் கிரியேட்ஸ் அ பெர்வர்ஸ் இன்சென்டிவ். ஒரு 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 தவறை செய்வதற்காக ஒரு தேவை உருவாகுது. நிதியாண்டு முடியறதுக்குள் செலவு பண்ண மாதிரி காமிக்கணும் என்றதுக்காக அதை எடுத்து வேற அக்கௌண்ட்ல போடுறோம். போட்டுட்டு கணக்கில் காமிச்சோம் செலவாயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம். இது நான் எந்த ஆட்சி, எந்த அரசாங்கம், எந்த மாநிலம், இது நான் சொன்னேன் தலையிலேருந்து கால் வரைக்கும் இந்த சிஸ்டம் ஹஸ் காட் திஸ் ப்ராப்ளம். இதுக்கு மேல் என்ன பிரச்சனை, அந்த ஃபைனல் அக்கௌண்ட் வர்ற தேதி வருஷம் முடிஞ்சு 12 மாதம் கழிச்சு, அதாவது வருஷம் ஆரம்பத்துலேருந்து 24 மாதம் கழிச்சும் முடிஞ்சதுலேருந்து 12 மாதம் கழிச்சு தான் அந்த ஃபைனல் அக்கௌண்ட்டை சமர்ப்பிக்கிறோம் சட்டமன்றத்துக்கு. அப்போ அவ்வளோவா கவனமே படுறதில்லை. ஏன்னா அடுத்த ஆண்டோடைய பட்ஜெட் வந்துடுது இல்லை, அதனால விவாதத்தில் பெருசாக ஓடுது. எவ்வளோ புதுசு இது அது பழசை பற்றி யாரும் யோசிக்க. ஸோ இந்த ரெண்டையும் ஒன்றுக்கு ஒன்று சேர்த்துனா நிறைய சிஸ்டமிக் லிமிட்டேஷன் இருக்கு. த கவர்மெண்ட் இஸ் நாட் டிசைன்ட் டு பி அன் எஃபிஷியன்ட் ஸ்பெண்டர் ஆஃப் ஃபண்ட்ஸ். முடிச்சிடறேன். ஸோ இதனால் நான் சொல்றேன், இது அரசியல் ரீதியாக மாத்திரம் சொல்ல, நான் வேணா சொல்லுவேன். இந்த கடைசி அதாவது 2016 17 தனி நிதிநிலை அறிக்கை விவாதத்தில் நான் ஒரு உதாரணம் காமிச்சேன். நான் என்ன சொன்னேன், 2013-14 வரைக்கும் எல்லா அரசாங்கம், திமுக அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் எல்லாம் ஃபோர்காஸ்ட்டுக்கும் பட்ஜெட்டுக்கும் ரிவைஸ் எஸ்டிமேட்டுக்கும் ஃபைனல் அக்கௌண்ட்டுக்கும் வெறும் 3-4% தான் வித்தியாசம் வந்துட்டு இருந்துச்சு. கணக்கெல்லாம் ஒழுங்காக எழுதப்பட்டிருந்துச்சு. 14க்கு அப்புறம் திடீர்னு 20% 30% வேறுபாடு வந்துருச்சு. எப்படி இது இவ்வளோ மோசமாச்சு? அப்போ சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது கணக்குலேயே சம்மந்தம் இல்லை. அப்புறம் இந்த ஹிடன் அக்கௌண்ட்லாம் சேர்த்துனா எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த அடிப்படையை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். அப்போ இங்கே வந்து தெரிய வந்தது, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த 110 விதியில திருப்பி நிதி ஒதுக்காம அறிவிச்சதுனால வந்து குளறுபடிகள்லாம் அதில் எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அதெல்லாம் இரண்டாவது மூன்றாவது பிரச்சனை. அடிப்படை பிரச்சனை, the system is not designed properly. It allows it encourages this kind of behavior of moving funds. அதனால இதெல்லாம் சீர்திருத்தணும். அது நாங்கள் இந்த வருஷம் புது கம்ப்யூட்டரைசேஷன் மாடலும் அப்ரூவல் மாடலும் கொண்டாந்து இனிமே ₹1 கூட எங்க கண்காணிப்பில் இல்லாம நகர முடியாத அளவுக்கு கொண்டாட போறோம். இல்லை, அதாவது ஏற்கனவே இருக்கிற டேட்டா, குடும்ப அட்டை டேட்டா, சிவில் ரெஜிஸ்டர், ரேஷன் கடையில் இருக்கிற டேட்டா, இல்லை வேற எங்கேயாவது நம்மகிட்ட ஏற்கனவே இபி டேட்டா, இந்த மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தை இருந்த டேட்டாவெல்லாம் இணைத்து ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி நிஜமாவே யாருடைய சூழ்நிலை என்ன. அதனால தானே நாங்கள் ஒத்துக்கிட்டோம். இந்த 2000 ரூபா 2 தவணையாக 4000 ரூபா கொடுக்கும்போது நிறைய பேர் அரசு ஊழியர் உட்பட்ட அந்த லிஸ்ட்ல இருந்தாங்க. அதெல்லாம் திருத்தணும். அதுக்காகவே இந்த முயற்சியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி தெளிவாக்கிறோம். பலர் நான் வந்து ஏன்னா இப்போ நம்ம ஒரு நம்பரை சொல்லிட்டேன்னா இது முடியும் போது வேற நம்பரா இருக்கும். நிறைய பல ஆயிரம்னு வச்சுக்கோங்க, போதுமா? அதில் 2-3 பிரச்சனை இருக்கு. ஒன்றையும் குழப்பக்கூடாது.
தாழ்த்தப்பட்டவர் பழங்குடியினருக்கு போக வேண்டிய ஸ்காலர்ஷிப் பணம் ஒழுங்காக போய் சேரலைன்னு பல வருஷமா இது அக்கௌண்ட்லயே தெரிய வந்து அது நான் பொது கணக்குள்ள 5 வருஷம் இருந்ததுனால ஆய்வு செய்ய வந்ததுல அடிப்படை தகவல் சரியான நபர்கிட்ட இல்லை. பாருங்க, ஒரு சமுதாயத்தில் இருக்கிற மாணவர்கள் அந்த வெறும் ஆதி திராவிடர் பள்ளியில் மாத்திரம் இருக்க மாட்டாங்க, எல்லா ஸ்கூல்லையும் இருப்பாங்க. அப்ப அந்த மாவட்டத்தோடைய ஆதி திராவிடர் நல துறை அதிகாரி ஏற்கனவே அந்த லிஸ்ட்டை வச்சிருக்கணும், இல்லை போன வருஷம் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு கூடுதல் குறைத்தல்னு பண்ணணும். அது பண்ணாம ஒரு வருஷமும் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கலன்னா இது டைம்ல போய் சேர மாட்டேங்குது. இதெல்லாம் எக்ஸிகியூஷன் ப்ராப்ளம்ஸ், இது நல்லா தெரிஞ்ச ப்ராப்ளம், இது நாங்கள் புதுசாக கண்டுபிடிக்கலை. அதே மாதிரி திருமண உதவி எடுத்துக்கிட்டிங்கன்னா பல நேரங்களில் இவங்க தங்கம் வாங்காததுனால், தங்கம் சரியான விலையிலையோ இவங்களுக்கு சரியான நிதி ஒதுக்க முடியலையோ, அதனால் சில வருடங்கள் தங்கம் வாங்காம கொடுக்காம இருந்தாங்க. அது செயல்திறனுடைய எக்ஸிகியூஷனுடைய ப்ராப்ளம், நிதி ஒதுக்கின ப்ராப்ளம் இல்லை. நான் சொல்றது ஆப்போசிட் ப்ராப்ளம். நிதி இருந்து அதை செலவு பண்ண முடியாமல் அதை செலவு பண்ண மாதிரி காமித்து விட்டு வேற அக்கௌண்ட்டுக்கு மாற்றி வச்சிருக்கு. அதற்கு பிறகு சில நேரங்களில் செலவாயிருக்கு, இல்லைன்னு சொல்ல, ஆனா நிறைய நேரங்களில் அதற்கு பிறகு செலவாகாமல் பாக்கி இருக்கு. அதையெல்லாம் திரட்டி திருப்பி கொண்டார். தடுப்பது எங்களுடைய எண்ணம் இல்லை, கண்காணிப்பில் இருக்கணும், சரியாக செயல்பாடு ஆகுது என்று எங்களுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றணும் நிதித்துறையாக. ஆனால் இந்த வருடத்திலிருந்து எப்பெல்லாம் மாத்துறீங்களோ அந்த கணக்கெல்லாம் எங்கள் கண்காணிப்பில் இருக்கணும். கம்ப்யூட்டரைஸ்டா, மனுஷனுக்கு இல்லை, ஒரு கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் உருவாக்கி அதுல லாக் பண்ணி அதுல தொடர்ந்து எங்க கண்காணிப்பில் இருக்கணும். அது இருக்கிற நேரத்தில் செலவு பண்ணவில்லை என்றால் திரும்பி பெறப்படும். முதல் கேள்வி கேட்போம், ஏன் இது செலவு பண்ண. அதாவது ஜனநாயக நாட்டில் என்ன ஆக்சுவலா தத்துவம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இந்த வகையில் இந்த பணத்தை செலவு பண்ணலாம் என்ற முடிவை எடுக்கிறார்கள், வாக்களிக்கிறார்கள் அந்த வரவு செலவு திட்டத்துக்கு. அப்ப அதை நிறைவேற்றுவது அரசாங்கத்துடைய கடமை. எந்த அளவுக்கு அதுக்கு மேல் ₹1 கூட செலவு பண்ணக்கூடாதுன்றது சட்டமோ, அவங்க சொன்ன எண்ணத்தை எங்களால் செயல்படுத்த முடியவில்லை என்றால் அதுவும் தோல்விதான், அதுவும் ஜனநாயக தோல்விதான். அதனால எங்களுடைய முதல் கடமை நிஜமாவே ஒதுக்கப்பட்ட நிதி சரியான நேரத்தில் சரியான பயனுக்கு சரியான பயனாளிக்கு போய் சேரணும். அதையும் நாங்கள் சிறப்பிக்கிறோம். இப்போ IFHRM சிஸ்டம் வந்ததுனால இப்போ OAP இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் நிறைய யார்கிட்டயோ கொடுத்து அந்த துறையிலேருந்து அக்கௌண்ட் மாற்றி இல்லை வாரியம் மாற்றி கொடுக்கறதுக்கு பதிலாக நேராக கம்ப்யூட்டர்ல டைரக்ட் பேமெண்ட் நாங்கள் கொடுக்குறோம். அதனால தான் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கோம். படிப்படியாக இன்னும் பேங்க்ஸ் அந்த டைரக்ட் பேமெண்ட்ல கொண்டாந்துட்டு நாங்களே ஒரு பேமெண்ட் பேங்க், தமிழ்நாடு அரசாங்கமே ஒரு பேமெண்ட் பேங்க் லைசன்ஸ் வாங்கி நம்மளே நேரம் மக்களுக்கு கொடுத்துடலாம். அப்ப இந்த நடுவில் கொடுக்காம ஒதுக்கி வச்சு லேட்டா பண்ற இந்த வேலையெல்லாம் குறைஞ்சிடும். எந்த அளவுக்கு இதெல்லாம் முக்கியமோ உறுதியாக 100% சரியான நேரத்தில் சரியாக செலவு பண்ண முடியாது. அப்படின்னா எதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கோ அதெல்லாம் எங்கள் கண்ணுக்கு தெரியணும், தொடர்ந்து தெரியணும், தினம் தெரியணும். இந்த மாதிரி போய் தேடி சுரண்ட தேவைப்படக்கூடாது. அதை அமல்படுத்த போவோம் முதலமைச்சர் உத்தரவுடன். நிதித்துறை மாத்திரம் இல்லை, அதுக்கு தானே அக்கௌண்டன்ட் ஜெனரலும் CAG-யும் இருக்காங்க. வருஷம் இது நடந்துட்டு இருக்கு. ஏதோ இது முதல் தடவை நடந்த மாதிரி நான் சொல்ல, சில சமயம் காரணம் இருக்கலாம், சில சமயம் இல்லாமல் இருக்கலாம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். மீன்வளத்துறையில் சுனாமி வந்த வருடத்துக்கு பிறகு அடுத்த வருடம் சுனாமி 2005-06 ஒதுக்கப்பட்ட நிதியில் 50%மோ 60% தான் செலவு பண்ணப்பட்டது. இது அறிக்கையில் இருக்கு. அது பொது கணக்கு குழுக்கு வந்து நான் சட்டமன்ற உறுப்பினர். அப்ப நாங்கள் கூப்பிட்டு கேட்கலாம், என்னங்க இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எல்லாம் நிர்வாகம் கரெக்ட். எப்ப சுனாமி வந்ததோ அப்ப எல்லாம் முடங்கி போச்சு, உங்களுக்கு ரெக்கார்ட் இல்லை எல்லாம். ஆனா உறுதியா சுனாமிலேருந்து ரிகவரி வரும்போது தேவை மிகவும் அதிகரிக்கணும்ல, டீசலுக்கு, போட் ரிப்பேருக்கு, கட்டுறதுக்கு, வீட்டுக்கு. அப்ப அந்த வருஷமும் செலவுப்படுத்த முடியலன்னா அப்ப என்ன அர்த்தம்? செயல்திறன் இல்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர். அதனால இது இன்னைக்கு நாளைக்கு நடக்கிறது இல்லை, ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. இதை நடக்காமல் பார்க்கறதுக்கு
முதல்லேருந்தே நாங்கள் கண்காணிப்பு வைத்து சரியான நேரத்தில் பயன்படுத்துறதுக்கும் நான் சொல்கிறேன்ல பேமெண்ட் பேங்க்ஸோ இல்லை நாங்களே டிரெக்ட் பண்ணியோ இல்லை எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணியோ பண்ணிட்டு இருக்கோம். அதையும் மீறி உறுதியாக சிஸ்டத்தை ஒரே வருஷத்தை திருத்த முடியாது. ஆனால் இந்த வருஷத்துலேருந்து எடுத்து வைக்கிற நிதியை எங்கள் கண்காணிப்பு அப்போ நாங்கள் தொடர்ந்து சொல்லுவோம், சரி அடுத்த 12 மாதத்துக்குள்ளேயாவது முடிச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, அதாவது பேங்க்னா வெவ்வேறு பேங்க் இருக்கு. பேமெண்ட் பேங்க் வேற, டெபாசிட் டேக்கிங் பேங்க் வேற, கடன் கொடுக்குற பேங்க் வேற. வெவ்வேறு பேங்க்குக்கு வெவ்வேறு லைசன்ஸ் வேணும், வெவ்வேறு என்ன சொல்றது ரெகுலேஷன் விதிமுறைக்கு மேல பேங்க் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, குளோபல் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, நேஷனல் ரெகுலேஷன். அதனால இப்போதைக்கு நாங்க முதல் படியாக என்ன சொன்னோம், இருக்கிற கடமை எங்களுக்கு இருக்கிற பெரிய கடமை பல கோடி நபருக்கு நேராக பணம் போய் செலுத்த வேண்டிய கடமை. அதற்கு ஏற்ப பேங்கிங் லைசன்ஸ் பேமெண்ட் பேங்கிங் லைசன்ஸ். அது முதல் படியாக கட்டமைப்பு ரெடி பண்ணிட்டு அது லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு நீங்க போய் இதெல்லாம் காமிக்கணும், இது பண்ண முடியும், இந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கு, இதெல்லாம் பண்ணி காமிக்கணும். அதே சமயம் நான் சொல்லுவேன், அரசாங்கத்துடைய நிதி அடுத்த வங்கியில் இருக்கும்போது எந்த பலனும் இல்லாமல் இல்லை. சேவிங்ஸ் பேங்க்ல என்ன நம்ம நார்மலா கிடைக்குதோ அந்த வட்டி கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதனால தான் நம்ம சொல்லுவோம், கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து வேற அக்கௌண்ட்டுக்கு மாத்துறது எப்ப செலவுக்கு தேவையோ அப்பதான் மாத்தணும், பாக்கி நேரத்தில் மாற்றக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்கு. சில சமயம் பின்பற்றுறாங்க, சில சமயம் இல்லை. இதெல்லாம் சிறப்பித்து இன்னும் கட்டுப்பாடோடு கொண்டாடுவோம். எல்லாமே முதலமைச்சரோட முடிவு. நாங்கெல்லாம் தகவலை கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர முடிவு செய்யறது எல்லாம் முதலமைச்சர். நான் இந்த இன்னும் குறிப்பாக சொல்றேன், முதல்ல வந்த எண்ணிக்கைக்கும் 6000 கோடிக்குமே பெரிய வித்தியாசம் உண்டு. முதலமைச்சர் தெளிவாக சொன்னார், எங்கேயோ ஆரம்பிச்சோம், ஏற்கனவே தெரிஞ்ச தகவல்ல 6000 உட்பட்டு தான் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சார். இன்னும் நான் சொல்றேன், அதுக்கு பிறகு வந்த கூடுதல் தகவல்ல இன்னும் 6000 வராது, அதோட கம்மி. ஆனா அன்னைக்கே நான் ப்ரெடிக்ட் பண்ணேன், இது இன்னைக்கு வரைக்கும் பண்ணது, இன்னும் டேட்டாவை பியூரிஃபை பண்ணா சுத்தப்படுத்தினால் இன்னும் குறையும். எங்களுடைய சஜஷன் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கொண்டது, இதை தள்ளுபடி செய்யும் போது நீங்க சொல்றது ரைட்டு, கூடிய சீக்கிரம் இன்னைக்கு நாளைக்கு வந்துடும். தள்ளுபடி செய்யும் போது கூட்டுறவு தணிக்கை துறைன்னு நிதித்துறையில ஒரு துறை இருக்கு. கூட்டுறவு தணிக்கை துறையோடைய உறுப்பினர் ஒருவர் கூடையே இருந்து அந்த விடுவிக்கிற முறையை கண்காணித்து அதை சிறப்பாக செய்யணும். அதிலும் இன்னும் கொஞ்சம் டிசைன் ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதாவது ஒரே மாவட்டத்திலேருந்து தணிக்கையும் கூட்டுறவு வங்கியும் இருக்கக்கூடாது, அடுத்த மாவட்டத்துடைய இன்னொரு மாவட்டத்துடைய, இது மாதிரிலாம் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் சிறப்பித்து முதலமைச்சரிடம் ஒப்புதல் வாங்கி அதை செயல்படுத்துறதுக்கு திட்டம் முழுமையாக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நாளைக்கு 2 நாள்ல வந்துடும். நான் சொல்றேன்ல, சன்லைட் இஸ் தி பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன்ட். அதாவது நீங்க 1 ரூபா அரசாங்கம் கணக்கிலிருந்து வேற வங்கி கணக்குக்கு மாத்தினால் இன்னுமே அதை எங்களிடம் ஒப்புதல் வாங்காமல், எங்களிடம் அந்த வங்கி கொண்டாந்து எங்க கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல பதிவு செய்யாமல் மாற்றவே முடியாது. அப்படின்னா இன்னுமே எங்களுக்கு தொடர்ந்து தெரிய வரும். இந்த வருஷம் உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த வருஷம் நம்ம பட்ஜெட் 3,55,000 கோடி. 3 வருஷம் அதுக்கு முன்னால வருஷம், இந்த வருஷத்துல வந்த 2வது அலை, இதெல்லாம் முழுமையாக நான் சிந்திச்சு பார்த்தால் உறுதியா இன்னைக்கு ஒதுக்கின பணத்தெல்லாம் செலவு பண்ண முடியாது. அப்ப கொஞ்சம் பாக்கி இருக்கும். அப்ப அதுல சிலதை மாற்றுவார்கள், சிலதை கைவிட்டுருவார்கள். செலவு பண்ண மாற்றுவது 1 ரூபாய் எங்களுக்கு தெரியாம மாற்ற முடியாது. எங்க சிஸ்டத்துல இருக்கும், அதில் பாருங்க போட்டு அதான் கட்டுப்பாடுக்குள் கொண்டாடும். I'm not sure. It does not. No, I don't think so. But the payment banking license is a minor step. It's not a complicated step.
mean, we are already integrated with 3 or 4 banks, with Indian Bank, with the Indian Overseas Bank, and we are already facilitating as if we were a direct payment, like a transaction banking client. It will remove one step and it will increase the data transparency and control and frequency and so forth if we bring it to ourselves. Of course, it will expand the reach because there are many people who don't have accounts with just these 4 banks. And we can also use interfaces like UPI and all the other, Google Pay and what not have you. We can use any interface. So that will be the advantage if we get it. It's hard for me to predict, but I don't think it's a 5-year process. I think it's a few months to maybe 18 months or something like that will be the process. Once we put the papers in, we have to build the infrastructure first, meet the standards of the RBI, then we'll go from there. Many eggs, not small eggs, big eggs. I'm not sure that we need the bank to bring transparency. I think the bank gives us mostly efficiency and scale. Transparency we can build if we have data infrastructure. I think the IFHRMS already has given us a whole platform. We also have a new state level public financial management system, PFMS, in implementation. We're also able to build on demand. For example, in the short term, for the sake of this project, we have created a portal where the banks have to come and register whatever we ask the reply for. Now, the paper, when they were sending it as papers, it was taking too long to process. I'm saying, right? Thousands and thousands of accounts were coming. So we were having a hard time processing and reconciling them. So we started requiring them to do it electronically because all the banks under banking regulations already have this information electronically. So we made that process in short order. I think in a couple of months we got a website up and running and they come and register the accounts over there. That has greatly speeded up the process of identification. There are a lot of issues in this. I'll not want to go into this except to say, to my knowledge, we are the only state in all of India, either the union government or maybe yesterday there was some rumor, has UP cut or not yet cut? No, I haven't kept track, but at least till the weekend, we were the only state in all of India that had cut the VAT on petrol. There are people on both sides of the debate. Many of our global economic advisors, for example, believe that the multiplier effect at this stage, doing it as one state in a union where many people can cross borders and take advantage of refilling at lower taxes, and where there's already a lot of goods vehicle traffic, because Tamil Nadu is a big consumer state, that this might not be the most impactful way to use our scarce resources at this time. In fact, let me use this opportunity to say, our Global Advisory Committee again is not just for show. We continuously engage with them. Chief Minister has already had 2 meetings in which he has participated for more than 1 hour, 1.5 hours. I am regularly in touch with them. I spend, I don't know, once or twice a week, an hour or so on the phone. Even Saturday I was on the phone for an hour with Professor Raghuram Rajan. So we're getting input on a day-to-day, project-to-project, idea-to-idea basis. And as I pointed out in the press note, certainly 2 or 3 things can be attributed directly to them. The special back to school, Illam Thedi Kalvi, to bring students back short term for the next 6-8 months, just to overcome the consequences of almost 2 years of no in-class and a lot of worry about children being lost to child labor and child marriages and all that. So in the Sirappu Thittam, multiple times, almost every one of our advisors pressed us
and we have adhered to their advice and done it. To my knowledge, no other state has made such an expansive கிட்டத்தட்ட 30,000 32 லட்சம் மாணவர்களும் 1.25 லட்சம் வாலண்டியர்ஸும் பல கட்டமைப்பும் கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் வாலண்டியரிங் எல்லாம் பண்ணி so that there's a big hand of our global economic advisors in that. The same way focus on MSME. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் செய்யாத அளவுக்கு நான் ஸ்டேட் லெவல் பேங்கிங் கமிட்டி மீட்டிங்கில் முதல்ல இறங்கி அதுக்கப்புறம் முதலமைச்சரே ஒரு 10 நாளைக்கு முன்னாலோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாலோ ஒரு ஸ்டேட் லெவல் பேங்கிங் சிறப்பு கூட்டத்தை கூட்டி ஃபிஸ்கல் பாலிசி, அதாவது கவர்மெண்ட் பாலிசியும் மானிட்டரி அண்ட் லெண்டிங் பாலிசி ஆஃப் த பேங்க்கும் ஓரளவுக்கு இணைந்து செயல்படணும் என்றதற்கு பர்டிகுலர்லி ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் பல திட்டங்களை வலியுறுத்தி இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு அளவுக்கு திருப்தி இருக்கு. கம்பேர்ட் டு பிஃபோர் வி ஸ்டார்டட் திஸ் integrated approach, we are seeing some benefits. Of course, as our advisors keep telling us, we need to do a lot more. உதாரணத்துக்கு state is going to guarantee some loans. தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சில, just like the union government has a scheme to guarantee loans, the state is going to guarantee some SME, MSME loans. And so we are doing படிப்படியாக எந்தெந்த வகையில் இவங்கெல்லாம் உலக அளவில் சிறந்த அனுபவம் பெற்றவர்கள் மட்டும் இல்லை, இந்திய அளவில் ஒருத்தர் முன்னாள் ரிசர்வ் வங்கி கவர்னர், ஒருத்தர் பிரதமருடைய தலைமை ஆலோசகர் ஜான் ரேஸ் வந்து பல 10 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கிறதுலே ஏழை அதிகம் இருக்கிற மாநிலங்களில் ஆராய்ச்சி செய்து திட்டம் தீட்டி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தோடைய ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு விஷனரி, அது அந்த அளவுக்கு பங்கு. நாராயண் அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பல 10 ஆண்டும் டெல்லியில் ஒன்றிய அரசாங்கத்துக்கு மூத்த பொறுப்புகளிலும் இருந்தவர். they understand India, they understand the mechanics, they understand the reality. இதனால் அவங்களோட ஆலோசனை வைத்து பல திட்டங்கள் தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 2 பண்ணிட்டோம். ஒன்று 10% மினிமம் தேடி கூடுதலாக சேர்க்கணும். ஏன்னா எங்களுக்கே தெரிஞ்சது, நான் எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது 600 சொச்சம் மனுக்களை நானே என் ஆஃபீஸை பரிசீலனை செய்து இவங்க தகுதி உள்ளவர்கள் சப்மிட் பண்ணோம். ஆனால் ஏதோ ஒரு கோட்டா சிஸ்டம் ஏதோ ஒரு வச்சுருந்தாங்க, அதை பற்றி நான் பேச விரும்பல. அதனால ஒரு 100 பேருக்கு தான் அது வழங்கப்பட்டது, அவங்களே பாக்கி இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு நல்லா தெரியும் தகுதியானவர்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அதனால முதல் படியாக 10% ஒரு இலக்கு வச்சு 10% ஒரு மாவட்டத்திலையும் அதிகரிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம். நானே என் தொகுதியில் பல 10 பேருக்கோ இல்லை சில 100 பேருக்கோ கொடுத்துருக்கேன் இந்த ஓய்வூதியம் உரிமையை. இந்த பாயிண்ட் ஐ ட்ரை டு மேக் ஹியர் இஸ், அது நம்ம இன்ஃபினிட்டாக பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும் கடன் சுமை எவ்வளோ, வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ, நிதி பற்றாக்குறை எவ்வளோ. ஆனால் இந்த மாதிரி பல ஆயிரம் பேர் ஏற்கனவே உயிர் இழந்தவர்கள் இன்னும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்ததனால், அதை நிறுத்தினால் உறுதியாக இன்னும் பல ஆயிரம் பேரை அதுக்கு கொண்டாடலாம்ல. அந்த வகையிலும் சிறப்பாக இந்த திட்டம் பயன் எங்களுக்கு கிடைக்கிறது, மக்களுக்கு பலன் கிடைக்கிறது. அது நாங்கள் மாத்திரம் கொடுக்கல, அன்னைக்கு இருந்த அரசாங்கமும் கொடுத்தது. அதனால பல அரசியல் கட்சிகள் கொடுத்தாங்க. நான் வெறும் கணக்கை மாத்திரம் சொல்றேன். எனக்கு வந்து யாரு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், எந்த காஸ் எந்த எஃபெக்ட், யாரு எதுனால் எது பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன விளைவுன்னு நான் சொல்றேன். விளைவு சரியாக நல்லா தெரிய வருது. பல மடங்கு நகைக்கடன் அதிகரிச்சிருக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும். ஒன்று. இரண்டாவது, குறிப்பாக சில மாவட்டங்களில் அதிகரிச்சிருக்கு. நான் எந்த மாவட்டம்னு சொன்னால் நீங்கள் அரசியல் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க, அதனால நான் சொல்லலை. பொதுவாக இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் அவ்வளோவா அதிகரிக்கல. உதாரணத்துக்கு ஒரே ஒரு உதாரணத்துக்கு சேலத்தில் பயங்கரமாக அதிகரிச்சுது.
அதனால சில மாவட்டங்களில் ரொம்ப கூடுதல் அதிகரிச்சுது. அதுவே ஒரு ஒரு வார்னிங் சைன், ஒரு எச்சரிக்கை, ஒரு ரெட் லைட், ஏதோ எப்படி இப்படி நடந்திருக்கு அப்படின்னு. ஆனால் நான் சொல்ற முறைகேடுலாம் சின்ன முறைகேடு இல்லை. அதாவது 3 கிராம் 3.5 கிராம் சொன்ன மாதிரிலாம் முறைகேடு கிடையாது. ஒரே குடும்பத்தில் 10 வங்கியில் பல கோடி ரூபாய்க்கு சேர்த்து எடுத்திருக்காங்க. 1 லட்சம் மேல் கவர்ல நகையே இல்லாம கவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல கையெழுத்து போட்டிருக்காங்க நகை இருக்க மாதிரி. அதனால நாங்க முறைக்கு என்ன, நாங்க அரசியல் இருக்கோம், அனாவசியமா யாருக்கும் இருக்கிற உரிமையை எடுக்கிறதுக்கு விருப்பமும் இல்லை. நாங்க அந்த திசையே திரும்ப மாட்டோம். 10 தடவை யோசிச்சுட்டா நிஜமாவே இது தவறா அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் நடவடிக்கை எடுப்போம். அதில் நிறைய தவறு நடந்திருக்கு. அதனால் என்ன சொல்றது, ஒரு கம்ஃபர்ட்டோட ஒரு இது நாங்கள் பண்றது தகவல் தெளிவாக இருக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் பண்ணுவோமே தவிர இப்படியா அப்படியான்னு தொடமாட்டோம். எல்லா அரசியல்வாதியும் தொடமாட்டாங்க. இல்லை, அதெல்லாம் நாங்கள் தள்ளுபடி செய்ய போறது இல்லைல்ல. அதனால சரி, பெரிய என்ன சார், முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அறிவிப்பு வந்த போது முதலமைச்சர் சொன்னாரு, தயவுசெய்து சட்டமன்ற அவை குறிப்பு போய் பாருங்க, தெளிவாக சொல்லியிருக்காரு. எங்கெல்லாம் அவுட்ரைட் ஃப்ராட் நடந்ததோ அங்கெல்லாம் கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்கு ரெஃபர் ஆகும். அது தகவல் தீட்டிட்டு இருக்கோங்க. அது நான் திருப்பி திருப்பி சொல்றது, முதல்ல திருச்சியில் 10 ஆண்டு தொலைநோக்கு பார்வையில் தான் தலைவர் அறிவிச்சார். ஏன் அதை சொல்ல வரேன்னா, பாக்கி வாக்குறுதிகளை தேதி குறிப்பிடாமல் தான் எல்லா கட்சி மாறியும் கொடுத்தோம். இந்த தேதிக்குள், இந்த நாட்டுக்குள், இந்த மாசத்துக்குள்லாம் சொல்லலை. ஆனாலும் இந்த 10 இலக்குகள் மாத்திரம் 1 ட்ரில்லியன் எக்கானமி, மாசத்துக்கு 1000 ரூபாய், இதெல்லாம் திருச்சியில் என்ன சொல்றது மேனிஃபெஸ்டோ அறிக்கை வர்றதுக்கு முன்னாலேயே அறிவிச்ச இந்த 10 வருஷம் தொலைநோக்கு திட்டம். அதனால அதுல ஒரு டேட்டாவது இருக்கு 10 வருஷம். இதுல பல வந்தது. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் உண்மையை சொல்லணும்னா, ஒரு முதலமைச்சர் இந்த அளவுக்கு தினம் தினம் கூப்பிட்டு எத்தனை முடிஞ்சிருக்கு, என்னைக்கு, எதுக்கு, எப்போ அப்படின்னு திருப்பி திருப்பி வலியுறுத்துறது நான் எதிர்பார்க்கவும் இல்லை, நான் கவனிச்சதும் இல்லை. ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம். 100 நாளைக்குள்ள 200 சொச்சம் வாக்குறுதி நிறைவேற்றியாச்சு. 500 சொச்சத்துல இருக்கிறது 5 வருஷம் சட்டமைப்பு படி. அதனால நான் தனிப்பட்ட கருத்து ஒண்ணு சொல்லணும்னா, இந்த மாதிரி தகவல் எல்லாம் வரும்போது, இந்த மாதிரி நிதி எல்லாம் எப்படி சீர்திருத்தலாம் என்று தெரிய வரும்போது, இதோடைய சைஸ் மேக்னிடியூட் எவ்வளவு இருக்குன்னு தெரியும் போது எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை வருது. இதை நம்ம நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட முறையில், ஒரு ப்ரொஃபஷனலா கணக்கு அடிப்படையில் எனக்கு நம்பிக்கை. Amount will vary. Rupee amount will stay fixed. So இப்படியா அப்படியான சிந்திக்கும் போது, from a prudent risk management, governments will try to do some rupees plus some percentage. இந்த மாதிரி பண்ணும்போது, if you look at the union government, for example, they want no risk. So 100% of business is rupee terms, so that they can ensure their revenue. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் percentage, கொஞ்சம் rupee. So I would say that oil prices have not risen dramatically in this fiscal year. It's not like they've gone from 30 to 80 or 100. And the 50, 60, 70, 80 குள்ள ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் இருந்திருக்கு இது வரைக்கும். ஆனாலும் திட்டமிட்டதுக்கும் வர்றதுக்கும் வேறுபாடு வரலாம். But as I've said earlier,
there is some elasticity in the system also. By reducing the tax, we actually saw a big jump in volume. So there are multiple factors at play here. Of course, philosophically, I agree with you completely that whenever energy costs go up, and whenever petrol and diesel costs go up, we worry about the retarding effects on growth, on jobs, on the economy, because they are input costs. Not only are they likely to create inflation downstream, but they may make some businesses unviable if they don't have pricing power, because input costs go up and output costs are controlled by the big players. So whenever petrol diesel prices go up a lot, of course we worry, and when they reach unprecedented, historically unprecedented levels, then we worry even more. But so far I would not say we've seen any dramatic change in our revenues or in our activity. On the jewel loan waiver, some consumers say that when loans are dispersed, net weight of the gold is taken, excluding the stones. But when granting exemption, banks are saying that only gross weight will be considered. Sir, as far as the jewel loan waiver is concerned, these are through the cooperative banks. We are not doing jewel loan waiver at, let's say, ICICI. We are doing it through the cooperative banks. The cooperative banks, it is a waiver that is an on-off switch. It is not like we come and say net weight, gross weight. Either you're eligible or you're not eligible. If you're eligible, the entire asset is returned to you and the entire loan is written off. If there are people on the margin that say because they took gross weight, the weight was listed as more than 5, then I have to ask the question, was the loan given on the gross weight or the net weight? Because all these matters, right? So we are not going to nitpick and say this is only 3 grams, only 5. The waiver is going to work like that. Either you get or you don't get. If you get, you take back whatever was there, whether it's gross, net and all, we don't ask. You take back your asset and we waive off the money we are supposed to get. So I don't want to get too much into the details of, because there are few thousand cooperative societies. Let me just tell you, sir, though my colleague, our IT secretary Neeraj Mittal is not here, this data purification effort over the last 3-4 months is an unprecedented effort. I cannot imagine the amount of work that has gone into it with this bad infrastructure. Most of the cooperative societies are not computerized. That means you have to get physical records from them, we got to digitize them, then we have to cross-reference them, and you got to do it from thousands of societies for lakhs of individuals and lakhs of loans. So this has been an unprecedented and humongous exercise, and all credit must go to the IT secretary, the AD, I forget her name, Vanita, who day-to-day leads the project, the TNEGA people who are staffing the project. This is a huge effort and a major contribution to the government's process improvement and what can I say, bringing discipline and bringing transparency to administration. அதாவது கடன் வாங்கும்போது வளர்ச்சி திட்டத்துக்காக வேறன்னு சொல்ல மாட்டோம் இது வரைக்கும். ஒன்லி செக்யூர்ட் borrower, அதாவது நம்ம இது கொஞ்சம் டெக்னிக்கல் விட்டுருவோம். பட் கடன் வாங்கும்போது மொத்த கடன் எவ்வளோ வாங்குதுன்னு மாநிலம் தான் ட்ராக்கிங் பண்ணுவோம். அதில் எவ்வளோ முதலீடுக்கு போகுது, எவ்வளோ வருவாய் பற்றாக்குறைக்கு போகுது, எவ்வளோ எந்த செலவுக்கு போகுதுன்றது யூஸ்வலாக எந்த கடன்லேருந்து எங்கே போகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்ன சொல்லுவோம், பணம் பஞ்சிபிள், பணம் தண்ணி மாதிரி. இந்த தண்ணிக்கும் இந்த தண்ணிக்கும் வித்தியாசம் சொல்ல முடியாது. தண்ணி எல்லாம் ஒரு பாட்டிலில் போயிடுச்சுன்னா தண்ணி தான், பணம் ஒரு அக்கௌண்ட்டில் போயிடுச்சுன்னா பணம் தான். அதனால் கேட்குற கேள்வி எந்த அளவுக்கு முதலீடு செஞ்சுருக்கிறோம். எங்களுடைய இலக்கு இந்த வருஷத்துக்கு 42,000 கோடி முதலீடு செய்யணும். முதலமைச்சர் மிகவும் வலியுறுத்துகிறார் அதை எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ. ஏன்னா முதலீடு செய்வதனால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், வேலை வாய்ப்பு உருவாகும். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக அதை செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கலாம்.
அப்படி இல்லைங்க, தயவுசெய்து நல்லா எனக்கு எவ்வளோ கடன் வாங்குறோன்றது என்னுடைய வீட்டில் வச்சிருக்கிற இல்லை பாக்கெட்டில் வச்சிருக்கிற பொது ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனில் பொது வழியில் இருக்கிறது. யாரெல்லாம் போய் வெப்சைட்டை பார்க்க முடியுமோ, யாரெல்லாம் ஆர்பிஐ ரிப்போர்ட்டை பார்க்க முடியுமோ, யாரெல்லாம் இக்ராவோ இல்லை எந்த கிரெடிட் ஏஜென்சியோடைய வெப்சைட்டை பார்க்க முடியுமோ அந்த தகவல், இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய வெப்சைட்டை பார்க்க முடியுமோ அதில் இருக்குது. அவர் கேட்ட கேள்விக்கு நான் என்ன சொன்னேன், எவ்வளோ கடன் வாங்கியிருக்குன்னு ஊருக்கு பூரா தெரியும். அது மாதம் மாதம் அப்டேட் பண்ணுறோம் வெப்சைட். எந்த கடன் எந்த செலவுக்காக போனது என்றது என்னால் சொல்ல முடியாது. பொதுவாக நான் சம்பளம் வாங்குறேன், சம்பளம் வாங்கும்போது இந்த 10 ரூபா சாப்பாட்டுக்கும் அந்த 5 ரூபா பெட்ரோலுக்கும் நான் பிரிக்கிறது இல்லைல்ல. சம்பளம் வாங்குறேன், என்னைக்கு எது தேவையோ அன்னைக்கு செலவு பண்ணுறேன். ஸோ அவர் கேட்குற கேள்விக்கு எனக்கு அந்த லெவலில் கிரானுலராக கடனுக்கும் செலவுக்கும் 1-to-1 மேட்ச் கிடையாது. கணக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செலவு பண்ணுவோம் அது மாதிரி. சார், அமைச்சர் சொன்ன மாதிரி இந்த ஆண்டு வந்து 2 தகவல் முக்கியம். சென்ற ஆண்டு வாங்கிய கடனை காட்டிலும் இந்த ஆண்டு குறைவா வாங்கியிருக்கோம். ஏறத்தாழ இதே நாள் வரை பார்த்தா ஒரு 10,000 கோடி குறைவா இருக்கும். எக்ஸாக்ட் புள்ளி விவரங்கள் நான். ரெண்டாவது, இந்த ஆண்டு வந்து கேபிட்டல் ஒர்க்ஸ் பேர்ல நடைபெற்ற செலவினமும் இதுவரையிலும் அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து 2 முக்கியமா பார்க்கணும். ஏன்னா மே மாதம் வரையில் தேர்தல் போது அந்த எலெக்ஷன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது குறைஞ்சிருது. மூலதன செலவீடு, வெவ்வேறு பணிகள் எடுக்கிறது அது குறையுது. பட் நாங்கள் அதை வந்து மும்முரமாக கவனித்து சென்ற வாரம் கூட அதுக்கான ஒரு கூட்டம் நடத்தி தற்சமயம் வரைக்கும் கிட்டத்தட்ட 13,000 கோடி மூலதன செலவு ஏற்கனவே ஏற்பட்டுள்ளது. ஸோ அதனால இது வந்து உன்னிப்பாக தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறோம். அண்ட் கட்டாயமாக மூலதன செலவினம், அதுவும் வளர்ச்சியை உண்டாக்கும் செலவினத்தை எந்த அளவிற்கு வளர்க்க முடியுமோ அதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. அது நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதாவது கொரோனா 2வது அலை முதல் அலையோட 6 மடங்கு கூடுதலாக இருந்தாலும் 2 மாதம் அதில் போய்விட்டாலும் ஆட்சிக்கு வரும்போதே நிதி ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தது மே 7. இதையெல்லாம் தாண்டி 7 வருடத்துக்கு பிறகு முதல் ஆண்டு வருவாய் பற்றாக்குறையை இந்த ஆண்டு குறைத்து காமிப்போம். That is not a small achievement because I have explained to you before. பணத்தோடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இன்ஃப்ளேஷனால், பண வீக்கத்தினால். ஸோ அந்த நோஷனல் டேர்ம்ஸ்லேயே, அதாவது இன்ஃப்ளேஷன் எல்லாம் எஃபெக்ட் எடுக்காம இன்னையோட பல ஈனமான பணத்திலேயே போன வருஷத்தோடைய வருவாய் பற்றாக்குறையோட கம்மியாக இந்த வருஷம் வரும் என்று காமிச்சிருக்கேன். யார் பொருளாதார நிபுணரை கேட்டாலும் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லுவாங்க. அது முதலமைச்சர் எங்களுக்கு வழிகாட்டுறாரு, நாங்கள் செயல்படுத்துறோம். ஸோ ஐ எம் நாட் டேக்கிங் பேக் எனிதிங். We will do better, I guarantee it. சமீபத்தில் அம்மாவோட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் 4,000 பேர் ஆட்குறிப்பு செய்யப்பட்டாங்க. ஆனால் இதை பற்றி வந்து ஒரு 2 அமைச்சர்களும் சொல்றது வந்து இது நிதி பற்றாக்குறை மற்றும் நிர்வாக கோளாறின் காரணமாக பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ தற்போது அம்மா உணவகத்தோட நிதி எப்படி இருக்கு, அதோட இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலம்மா. அந்த அளவுக்கு ஒரு திட்டத்துடைய நிதியும் நான் தினம் பார்க்குற ஆள் இல்லை. கண்டுபிடிச்சிட்டு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த தகவல் எனக்கு வந்ததில்லை, நான் இதை கவனிச்சதில்லை. அதுதான் உண்மை. இந்த திட்டத்தை வந்து நகராட்சிகளும் மாநகராட்சிகளும் செயல்படுத்துறாங்க. அவங்களுக்கு அரசு நிதியிலிருந்து நம்ம வந்து அரிசி கொடுக்குறோம். அது போக ஒரு 100 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது, அதுலேருந்து நிதி கொடுக்குறோம். ஸோ இந்த சமயம் வரைக்கும் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல அவங்களுக்கு ஏதாவது நிதி பற்றாக்குறை இருந்தால் அது நகராட்சி மாநகராட்சி அளவில் இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை. இது நகராட்சி மாநகராட்சியுடைய செலவு. ஆண்டுக்கு மாநில அளவில் கொடுக்க வேண்டிய நிதியை சரியான நேரத்தில் சரியான பங்கை வழங்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு மேல் எங்களுக்கு செயல்பாட்டில் உரிமையோ கண்காணிப்போ இல்லை மாநில அளவில் எங்கள் துறை. Once it comes into the government's receipts, then the chief minister, the budget, the rules of normal expenditure will apply. We just think of it as we have got an additional revenue of 2,000 crores. That's all.
what is the status of this CRISIL report, which they have submitted for funding and financing of urban transport project in Chennai? CRISIL has submitted a report, funding and financing of urban transport in Chennai. Yes, sir. This report was part of that Chennai City Partnership project. So it will get into the Chennai City Partnership project, whatever requires to be done as part of that. Yeah, that is a special project funded by ADB plus World Bank plus AIIB, Asian Infrastructure Investment Bank. And so for that project, that report will be used. That's not about broader administration. It's about how to fund the. That is a specific project, has specific goals, specific components. So Finance Secretary is saying that report is applicable to that project. What is the status of ITS project? They will be putting out the tender shortly. சரி இல்லை இந்த 6 மாசத்துல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அவங்களோட டெண்டர்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட விளைவு எப்படி இருக்கு? நீங்க ஏற்கனவே அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அது திரும்ப கிடைச்சிருக்கா? அடுத்த ஸ்கீம் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க? க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேன்சல் நான் குறிப்பிட்டு வரவு செலவு திட்டம் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன சொன்னோம், முதலீடை குறைக்காம கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறோம் மொத்தத்தில் டோட்டல் லெவலில். ஆனால் தனித்தனி ப்ராஜெக்டை பார்த்தா எதெல்லாம் பொதுவாக எங்களுக்கு கரெக்டுன்னு தோணவில்லை. ஏன்னா நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சோம், எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சோம், தேர்தல் வர்ற நேரத்தில் அவசரமாக நிறைய டெண்டர் விட்டு தவறான காரணத்துக்காக பயன்படுத்துகிற வகையில் இதெல்லாம் சரியான ஆய்வு இல்லாமல் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சோம். இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் ஊரில் மதுரையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் எத்தனையோ விமர்சனம் நான் செஞ்சுருக்கேன். அடிப்படை விமர்சனம், ஒரு ப்ராஜெக்டுக்கு கூட டிடிசிபி அப்ரூவல் வாங்கவில்லை. இவ்வளோ பெரிய 1000 கோடி செலவு பண்ணிருக்கீங்க, ஒரு திட்டத்துக்கு கூட அரசாங்கத்தோடைய டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்ரூவல் வாங்காம பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ தவறு நடந்திருக்கு. அதனால இந்த அடிப்படையில் நாங்கள் சொன்னோம், ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் பாக்கி அமைச்சர்கள்லாம் கலந்து அவங்களோட துறையில் எதெல்லாம் சரியில்லைன்னு தோணுதோ அதெல்லாம் ரத்து செஞ்சிருவோம். அது டெண்டருக்கே போகாமல் ரத்து செஞ்சுட்டு அதுக்கு பதிலாக வேறு திட்டம், அந்த திட்டம்லாம் அப்பயே சேர்த்து வச்சு தானே பட்ஜெட்டுக்கு போகணும். We had already decided which ones we were going to kill and which ones we were going to replace. And we replaced more than we killed. ஏன்னா இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் செலவு அதிகரிக்கணும், முதலீடு அதிகரிக்கணும், பல காரணங்களுக்காக பொதுவாக பண்ணணும். பாரோயிங் லிமிட்டில் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒன்றிய அரசு, 2-3 காரணத்துக்காக. அதனால் சரியான வகையில் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து ஒரு கடமை கொடுத்துருக்கிறார்கள். அதை நல்லா செயல்படுத்துகிற வகையில் திட்டத்தை அறிந்து, அதே சமயம் அவங்க வச்சுட்டு போன திட்டம்ன்றதுனால ரத்து செய்யலை. பல திட்டங்கள் அவங்க வச்சு போனது நாங்களும் நியாயம்னு நினைச்சோம்னா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அந்த டிஸ்கிரெஷன் ஒரு அரசாங்கத்துக்கு உண்டு. Thank you.